ஃப்ரெண்ட், வெல்கம் டு விஜிகோ. எல்லா ஆரம்பத்திற்கும் நாம் வணங்கும் முதல் தெய்வம் பிள்ளையார். அப்பேற்பட்ட பிள்ளையாரோட பிறந்த நாள் தாங்க விநாயகர் சதுர்த்தி. மோதகமும் பூஜையும் சந்தோஷமும் நிறைந்த நாள். இந்த சதுர்த்திக்கான வரலாறும் அர்த்தமும் இந்த நாளில் செய்யப்படும் பூஜை வழக்கங்களையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன் நாம விநாயகர் சதுர்த்தியை இவ்வளவு சிறப்பா கொண்டாடுறோம்னு உங்களுக்கு தெரியும். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி ஆகஸ்ட் 27, 2025 அன்னைக்கு தொடங்குதுங்க. சதுர்த்தி திதி ஆகஸ்ட் 26 மாலை 1:54 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 27 மாலை 3:44 மணிக்கு முடியுதுங்க. விநாயகர் சதுர்த்தி வருஷம் ஆவணி மாசத்துல வளர்பிறை சதுர்த்தி நாள் அன்னைக்கு கொண்டாடப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி முதல் நாள் அன்று வீட்டை நல்லா தொடச்சு சுத்தமா வச்சுக்கணுங்க. களிமண்ணால் ஆன பிள்ளையாரை மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் போட்ட பலகையில பிள்ளையார வாங்கிட்டு வரணுமுங்க. பிள்ளையாரை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு பலகையில மஞ்சள் குங்குமம் கோலமிட்டு அதுக்கு மேல வாழை இலை போட்டு பச்சரிசி பரப்பி மோதிர விரல்ல பிள்ளையார் சுழி போட்டு அதுக்கு கீழே ஓம்னு போட்டு அதுக்கு மேல புதுசா வாங்கிட்டு வந்த பிள்ளையார கிழக்கு நோக்கி வைங்க. அந்த நாள்ல எந்த பூ கிடைச்சாலும் பிள்ளையார அலங்கரிக்கலாம். இது இல்லாம அவசியமா இருக்க வேண்டிய பொருட்கள் எருக்கப்பூ மாலை, அருகம்பூ மாலை வைக்கணும். மாவிலை தோரணம் கட்டி வலது இடது பக்கம் வாழை கன்றுகளை வைத்து அலங்கரிக்க. சதுர்த்தி நேரம் பிற்பகல் வருவதனால நான் சொல்ற டயத்துல வழிபாடு செய்யுங்க. காலை 9:01 முதல் 11:58 வரை. இதுல நீங்க நல்ல நேரம்னு குறிப்பா கேட்டீங்கன்னா 9:15 முதல் 10:15 வரை. 1:31 முதல் மாலை 3:52 வரை வழிபடலாம். நல்ல நேரம்னு கேட்டீங்கன்னா 1:45 to 2:45 வரை செய்யலாம். விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்ச பிரசாதங்கள்ல ஒன்று மோதகம். இது இல்லாம விநாயகருக்கு பிடிச்ச பிரசாதங்கள் கொழுக்கட்டை, லட்டு, அப்பம், பொரிக்கடலை, வெள்ளை அவல், சுண்டல், பழங்கள். பழங்கள்ல குறிப்பா விளாம்பழம், பாயாசம் வைத்து படைக்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்யும் போது முக்கியமான 3 மந்திரங்கள் கொடுத்திருக்கேன். உங்களால முடிஞ்சவரை மந்திரங்களை கூறி பூஜை செய்து விநாயகர் பெருமானின் அருளை பெறுங்க. நீங்க ஒரு அடிக்கு மேல பிள்ளையாரை வாங்கியிருந்தீங்கன்னா 1 மணி நேரத்திற்கு ஒரு தடவை பிரசாதங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்க. சாம்பிராணி தூபம் போட்டு தீபங்கள் வைத்து சூடமேற்றி மந்திரங்களை கூறி வழிபட்டால் விநாயகர் பெருமானின் அருளை பெறலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே சுவாமி விநாயகரை நீர்நிலைகள்ல விட்டுட்டு வந்துடணும்.